சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க. நம்ம கிட்ஸ் சேனல்ல பெரியவங்க பேசுறாங்களே கிட்ஸ் பேசாம என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தானே ஆச்சரியமா பாக்குறீங்க. கிட்ஸ் சேனல்ல இது ஒரு புதுமையான நேரலையே பார்க்க போறீங்க. சோ நான் என்னோட குழந்தைங்களுக்கு நம்ம அம்மா சொன்ன முக்கிய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். சோ வாங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளோட நலம் குறித்து நம்ம அம்மா சொன்னத நம்மோட பகிர்ந்துக்க வர்றாங்க டாக்டர் எம் அர்ஜுனன் ஐயா அவர்கள். நம்ம அம்மாவோட தொடக்க காலத்துல இருந்தே பக்தராகவும் தொண்டராகவும் இருந்துட்டு வராங்க. சோ அவங்களோட நம்ம பகிர்ந்துக்கலாமா எல்லா விஷயத்தையும்? வாங்க. ஓம் சக்தி. வணக்கம் ஐயா. வணக்கம் டாக்டர் அர்ஜுனன் ஐயா அவர்களே. வணக்கம். வணக்கம் சக்தி அம்மா. நல்லா இருக்கீங்களா சக்தி? நல்லா இருக்க சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். செவ்வாட சக்திகளுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சக்தி. சோ நம்ம எல்லாருமே அம்மாவோட பக்தர்கள். கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச அம்மாவோட விஷயத்தை பத்தி நம்ம இங்க ஷேர் பண்ணி எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மாவோட விஷயத்த இங்க பகிர்ந்துக்க போறோம். ஓகே. உடல் நலத்துக்கு உணவு தான் அடிப்படைன்னு அம்மா சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு அல்லது எல்லோருக்குமே அம்மா அருளிய உணவு பழக்கத்தை பற்றி கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு சொல்றீங்களா? சொல்றேன் சக்தி. உணவு குழந்தைகளுக்கான உணவும் நம்ம எல்லாமே உணவு வந்து அந்த எந்த ஏஜ்ல இருந்து ஒரு கணக்கு இருக்குல்ல சக்தி. அதாவது 1 இயர்க்குள்ள குழந்தை, 2 இயர், அந்த 5 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களா இருக்கு இல்லையா, 10 இயர்ஸ் உள்ளது. ஒவ்வொன்றுக்கும் உணவு நிலை மாறுபடும். உணவு நிலை மாறுபடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சின்ன குழந்தையா இருந்தா அவங்களுக்கு வந்து நெய் சாதம் பருப்பு வச்சு அவங்க கொடுப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அந்த 1 வயசு குறைவா உள்ள குழந்தைங்களுக்கு. இப்போ 1 வயசு மேல உள்ள குழந்தைங்களுக்கு தானா சாப்பிடுற குழந்தைங்களும் உண்டு. அதனால நாம வந்து சத்தான உணவுல குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பட் அதான் மெயின். அந்த சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா நெய் சேர்த்துக்கணும். அவங்க உணவுல நெய் சேர்த்துக்கும் போது அறிவு வந்து நமக்கு வந்து அறிவு விருத்தி ஆகும். பட் நமக்கு வந்து சிறந்த சிந்தனைகள் ஏற்படும் நம்ம நெய் சேர்க்கறதுனால. அதே மாதிரி கீரைகள்லாம் அந்த அந்த சாப்பாட்டுல பருப்பு நெய்யில கீரைகள் சேர்த்து நம்ம கொடுக்கணும். 2வது வந்து நம்ம அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி சத்தான உணவுகள், அதாவது உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற ஒரு இதுல நம்ம வந்து நம்ம சித்த மருத்துவத்துல கொடுக்குறோம். அதே போல அறுசுவை மிகுந்தாலும் நோய் குறைந்தாலும் நோய் என்ற ஒரு விகிதாப்பிரிவுல எல்லா சுவைகளும் அந்த உணவுல இருக்கணும். கொடுக்கும்போது நம்ம வந்து சின்ன வயசுலயே அவங்களுக்கு வந்து நம்ம உணவு மட்டும் கொடுக்கறதால ஆன்மீகத்தையும் சேர்த்து நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஆன்மீகங்கிறது நமக்கு கொடுக்கும்போது எப்படின்னா உணவு கொடுக்கறதோட நம்ம நல்ல பழக்கத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தாய்மார்களை வந்து சிலது செல்லமா வளர்க்குற அந்த குழந்தைகளுக்கு, செல்லமா வளர்ந்துகிட்டு இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்து செல்லம் ஓவரா ஆயிடுச்சுன்னா நம்ம அப்பா அம்மா சொல்ற பேச்சுக்களை அவங்களுக்கு கேட்காதுங்க. கண்டிக்கிற நேரத்துல கண்டிக்கணும், செல்லம் கொடுக்குற நேரத்துல செல்லம் கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பழக்கங்கள் ஏற்படும். சின்ன வயசுல அவங்களுக்கு நல்ல பழக்கமும் இருக்கணும். அதே சமயத்துல சத்தான உணவும் கொடுக்கணும். அதே சமயத்துல சுற்றுப்புற சூழ்நிலை சுகாதாரமாகவும் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியமான குழந்தையா இருக்கணும். 2வது எந்நேரமும் வந்து சில நேரங்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எந்நேரம் தின்பண்டங்கள் சாப்பிடுவாங்க. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் வந்து நமக்கு காலையில இப்போ ஒரு டிஃபன் சாப்பிட்றாங்கன்னா அடுத்து நமக்கு பசி எடுத்த பிறகு அந்த குழந்தை வந்து சாப்பிடணும். நாமளா இருந்தாலும் சரிதான். பசி எடுத்த பிறகு சாப்பிடும்போது உடனே நமக்கு எளிதில் ஜீரணம் ஆகிடும். நமக்கு எந்த நோயும் வராது. பசி இல்லாமல் சாப்பிடும்போது நமக்கு மந்தங்கள் ஏற்படும். அதனால வந்து நீங்க பசி எடுத்த பிறகு உணவு கொடுக்கணும். குறைந்தபட்சம் 4 மணி நேரம் இட கேப்ல இருக்கணும். இன்னும் பொதுவா சொல்ல போனா குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆசிரமத்துல வளர குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாகவும் குதூகலமா இருந்தத ஒரு பெரிய கோடீஸ்வரன் வளர்ந்த குழந்தைகள் வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும் ஆக்டிவிட்டிஸாகவும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அந்த பணக்காரர் வந்து அந்த ஆசிரமத்துக்கு வராரு. வந்த உடனே என்னுடைய குழந்தைகளுக்கு அனைத்து பழங்களும் இருக்கு, அனைத்து தின்பண்டங்களும் இருக்கு, எல்லா உணவு வகையிலும் நான் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் என்னுடைய குழந்தைகள் வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு துடிப்போடும் இல்லை அப்படின்னு அவர் கேட்கும்போது, அப்ப ஆசிரமத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அந்த டைம் பிரகாரம் தான் உணவு கொடுப்போம். இடையில எந்தவித உணவும் கொடுக்கறது இல்லை. எந்த குழையும் பசி எடுத்தாதான் அந்த குழந்தைங்களுக்கு நான் உணவு கொடுப்போம். அது மீறி நாங்க எதுவும் செய்யறதில்ல. அந்த மாதிரி இருக்கிற குழந்தை தான் இப்போ ஆரோக்கியமாகவும் இருக்கு. எல்லா நேரமும் இடையில இப்ப வந்து 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றாங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஏதாவது ஒரு தின்பண்டமோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க. அப்புறம் 11 மணிக்கு ஏதாவது ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை வேற ஏதோ சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 1 மணிக்கு உள்ள நேரம் வரும்போது அவங்களுக்கு பசி இல்லாம இருக்கும். அந்த டைம்ல வந்து அவங்க தேவையான உணவுல அவங்களால எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையால வந்து நாம வந்து இடைப்பட்ட நேரங்கள்ல அவங்களுக்கு எந்த ஒரு
உணவுகளை நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால அந்த டைமை வந்து சரியான முறையில் கொடுக்கணுங்கிறது அந்த ஆசிரமத்தினுடைய குரு சொன்ன ஒரு விதிப்படி அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க, நல்ல ஆக்டிவிட்டிஸாகவும் இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் தான் அந்த கோடீஸ்வரர் வந்து திரும்ப தன் குழந்தைகளுக்கு அவர் சொன்ன அந்த டைம் முக்கியம், உணவு முக்கியம். உணவுல வந்து நம்ம இப்போ அதிகமாக எடுத்துக்கிறது கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டு சம்பந்தமான அதிகமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விட்டமின்ஸ் உள்ளதும் புரோட்டீன் உள்ள உணவுகளை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அது பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ்ல வந்து காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாமே வரும். அந்த உணவுகளை தான் நம்ம சின்ன வயசுலேருந்து கொடுக்கணும். ரெண்டாவது புரோட்டீன் உள்ளது தானிய வகைகள் இருக்கும், பருப்பு வகைகள் இருக்கும், அதை நம்ம கொடுக்கணும். குறைச்சி நம்ம மாவு பொருள்கள் வந்து குறைச்சி கொடுக்கலாம். கார்போஹைட்ரேட் உள்ளதும் ஃபேட் உள்ளதும் குறைச்சி நம்ம கொடுக்கலாம். அது ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறும் சக்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா 18 வயசுக்குள்ள நம்ம எல்லா உணவுகளும் குழந்தைகள் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடணும். 18 வயசுக்கு மேல 40 வயதுக்குள்ள சத்தான உணவுகளை செலக்ட் பண்ணி சாப்பிடணும். அதுவும் சுகாதாரமான உணவு, சுத்தமான உணவுகளை சாப்பிடணும். 40 வயசுக்கு மேல நம்ம உடல் ஏத்துக்கிற உணவை மட்டும் எடுத்துக்கணும். 40 வயசுக்கு மேல 60 வயசுக்குள்ளார நம்ம உடல்நிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். 60 வயசுக்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா திரவ ஆகாரம் அதிகமாகவும் திட ஆகாரம் குறைவாகவும் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த காலநிலை இருக்கும்போது அவங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. அதே சமயத்துல அவங்க நீண்ட ஆயுளோடும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல நமக்கு உடற்பயிற்சியும் தேவைப்படுது, யோகாசனமும் தேவைப்படுது. யோகாசனம், பத்மாசனம், இந்த யோகாசனங்கள்ங்கிறது உள் உறுப்புகள் வந்து வளமா இருக்கிறதுக்காகவும், உடற்பயிற்சிங்கிறது வெளி உறுப்புகள் வளமா இருக்கிறதுக்காகவும் நம்ம செய்யணும். நம்ம சாப்பிட்டு நம்ம தூங்கிட்டு இருந்தாவோ இல்ல எந்த வேலையும் செய்யாம இருந்தாவோ நமக்கு உடலுக்கு பிணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நமக்கு வந்து எப்படின்னா உழைப்புக்கேற்ற உணவு, உணவுக்கேற்ற உறக்கம், என்னுடைய பேஸ் வந்து கரெக்டா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உணவை எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம உணவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உறக்கமும் இருக்கணும். இந்த 3 சரியா இருக்கணும் நம்ம பாத்துக்கணும். அப்படி இருந்தா அவங்க ஆரோக்கியமான மனிதர்கள். சக்தி, சொல்லுங்க சக்தி. அருமையா அம்மா சொன்னதை விளக்கி சொன்னீங்க சக்தி. ஆனா நம்ம நாக்க கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஆமா. அதோட இந்த குழந்தைங்க எப்படி இந்த பழக்கத்தை பின்பற்ற வைக்கிறதுன்னு வழிமுறைகள் ஏதாவது இருக்குதா சக்தி? வழிமுறைகள் வந்து எப்படின்னா, சின்ன குழந்தைங்களோட காமம் புகுமுன்னே காயத்ரி புக வேண்டும் என்று ஒரு பழமொழி இருக்கு புராணங்களில. அப்போ காமம் புகுமுன்னே காயத்ரி புக வேண்டும்னா ஆன்மீகம் சின்ன வயசுலயே ஆன்மீகம் வந்து ஒரு குழந்தைக்கு வந்துருச்சுன்னா, அந்த குழந்தைகள் வந்து தெய்வ பயம்னு ஒன்று வந்துருச்சுன்னா தாய் தந்தையருக்கும் அவங்க கட்டுப்பட்டு வாழ்வாங்க. நம்ம சொல்றது அந்த குழந்தைகள் கேட்கும். அப்ப சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகம் வரும்போது நம்ம வந்து ஆதிபராசக்தியை நம்ம தாய் வணங்கும் போது அந்த ஆதிபராசக்தியை அந்த குழந்தையினுடைய ஆன்மாவில் சென்று அதனுடைய பணிவு, பண்பாடு எல்லாமே அது சொல்லிக் கொடுக்கும். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது தாய் தந்தர்கள் எது சொன்னாலும் அது தடையில்லாம அந்த குழந்தைகள் நம்ம சொல்றதை கேட்கும். அப்படி ஆன்மீகம் இல்லாத எந்த ஒரு குழந்தையும் வந்து இப்ப ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது வராது. நம்ம ஓவரா செல்லம் கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்த பிறகு நம்ம சொல் பேச்சா அந்த குழந்தைகள் கேட்காது. அதனால சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்தை நம்ம ஊட்டணும். அதே சமயத்துல ஆரோக்கியமான உணவு கட்டணும். சில வந்து எப்படின்னா அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு கோபம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கோபம் அதிகமாகுது, நம்ம சொல்றவங்களுடைய பேச்சு அந்த கட்டுப்படாம போகும். அதாவது ராட்சசம், தாமசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்கள் வந்து அது ஏற்படும் அந்த உணவுல. அந்த உணவு சாத்வீகமான உணவுகள்னு உணவுகளை 3ஆ பிரிக்கிறாங்க. சாத்வீகமான உணவு, ராஜசமான உணவு, தாமசமான உணவுன்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. அந்த 3 வகையா உணவுல நம்ம சாத்வீகமான உணவை நம்ம அன்றாடம் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள் நம்ம சொல் பேச்சை கேட்கும். நம்ம ராஜசமான உணவுகள் வந்து அசைவ உணவு, கொழுப்பு சம்பந்தமான எண்ணெய் சம்பந்தமான அதிகமான சாப்பிடலாம். பட் அதிகமான உணவு செல்லும்போது அவங்களுக்கு கோபதாபங்கள், ஆணவங்கள் அதிகமாக ஏற்படும். அப்படி அதிகமாக ஏற்படும் போது யார் பேச்சையும் அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா உணவு தான் நமக்கு எல்லாத்தையும் மாற்றத்தை, எண்ணங்களை உருவாக்குறது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த உணவை எடுத்துக்கிறோமோ அதுதான் எண்ணமா உருவாகுது. அந்த எண்ணம் தான் நமக்கு சொல்லா வெளியில வருது. அந்த சொல்லுதான் வந்து நமக்கு செயலா மாறுது. அந்த செயல் தான் நமக்கு வாழ்க்கையா மாறுது. அப்போ நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்குது? உணவுல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப உணவை நம்ம சரிப்படுத்தணும்னா நம்மளுடைய எண்ணம் சரியாகும். நம்ம எண்ணம் சரியானா சொல் சரியாகும். சொல் சரியானா செயல் சரியாகும். செயல் சரியானா வாழ்க்கை சரியாகும். கண்டிப்பா சக்தி, கண்டிப்பா ரொம்ப அருமையா விளக்குனீங்க சக்தி. ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ துரித உணவுகள் தரும் ஆபத்து, இத பெத்தவங்க எப்படி அவங்க குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு விளக்குறீங்களா டாக்டர்? ஆமா, துரித உணவுங்கிறத வந்து இப்போ வந்து அது சாப்பிடக்கூடாதுதான். எந்த விதத்திலுமே வந்து நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலை வேணா ஹோட்டல்ல சாப்பிடலாம்.
ஆனா எந்நேரமா நம்ம ஹோட்டல்ல அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிடுறது நல்லது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உணவுகள் முதல்ல பார்க்கும்போது வீட்டுல இருக்கும்போது நம்மளுடைய அம்மா இல்லை நம்ம தாய் தந்தைகள் இல்லை மனைவி அவங்க தான் சமைப்பாங்க. அவங்களுடைய ஆன்மா அவங்களுடைய எண்ணங்கள் சேர்ந்து வந்து நமக்கு சாப்பிட்ற உணவுல நம்மளுடைய அன்பும் பண்பும் அந்த உணவோடு சேர்ந்து நமக்கு ஜீரணமாகுது. அந்த நல்ல பழக்கமும் ஒழுக்கமும் அது ஏற்படுது. ஹோட்டல்ல சாப்பிட்ற உணவுகள் அந்த சமைக்கிறவனுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியாது. அதுல பலதரப்பட்ட அந்த உணவுல பல பேர் வந்து அந்த கையை அந்த உணவுல தொடுவாங்க. அதை தொடும்போது அவங்களுடைய எண்ண செயல்பாடுகள் அதுல வரும். அப்படிங்கும்போது அந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அவங்களுடைய எண்ணங்களும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள், அவங்களுடைய அவங்களுடைய செயல்பாடுகளும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனாலதான் வந்து மேக்சிமம் நம்ம வந்து வீட்டுல சாப்பிட்ற உணவு மிகவும் சிறந்தது. அதே சமயத்துல குழந்தைகள் வந்து சிலது நான் தான் சொன்னேன், சில குழந்தைகள் வந்து ஆன்மீகத்துல சின்ன வயதிலேயே இருக்கும்போது நமக்கு வந்து அந்த அம்பாள் வந்து அவங்களுடைய ஆன்மாவில் இருக்கும்போது நம்ம தாய் தந்தைகள் சொல்றத அந்த குழந்தைகள் கண்டிப்பா கேட்கும். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைகள் வந்து நல்ல ஒபீடியண்டா இருக்கும் பாருங்களேன். நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிக செல்லம் கொடுத்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது சிலது கேட்காதுங்க. அம்மா தானே அப்படின்னு அலட்சியமா இருக்கும், இல்லைன்னா அப்பா தானே என்ற அலட்சியத்துல இருக்கும். நாம வந்து உடனே அதுல கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்போம். அப்ப அது வயதாக வயதாக சில சூழ்நிலைகள் நம்ம மாறும்போது சில சங்கடங்கள் நமக்கு ஏற்படலாம். அதனாலதான் வந்து நமக்கு சின்ன வயசுல ஆன்மீகத்துல நல்ல பற்று உள்ளதாகவும், தெய்வ பயம், தவறுகள் சேர்ந்தால் இறைவன் தண்டிப்பா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நம்ம சின்ன குழந்தைகளுக்கு நாம வந்து அது நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய நமக்கு வந்து நம்மளுடைய அதனுடைய வாழ்க்கையும் நல்லா அமையும். நம்மளுடைய நம்மளுடைய நமக்கு நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா மனமும் உடலும் நமக்கும் சரியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் சரியா, அதாவது உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்பது, ஒவ்வொருவர் மனக்குறை என்பது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கு. குறை என்பது ஆசை. ஆசைனா என்ன? ஒவ்வொரு குறை, ஒரு பிள்ளைங்க சரியா படிக்கலைங்கிற ஒரு குறை, சில இடங்களுக்கு வந்து திருமணம் ஆகவில்லை என்பது குறை, சிலருக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற குறை, சிலருக்கு நோய் நீங்கவில்லை என்பது குறை, சிலருக்கு வந்து திருமணம் ஆகவில்லை, சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பது ஒரு குறை. அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் அம்மா என்ன சொல்லிருக்காங்க, ஒரு ஆன்மீகங்கிறது தனிப்பட்ட மனிதனுக்கு உரியது. ஏன்னா தனிப்பட்ட மனிதன் திருந்தினாதான் இந்த உலகம் திருந்துங்கிறத அம்மா கொண்டு வராங்க. அதான் ஒவ்வொரு 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 மனிதனுடைய ஆசைகளும் குறைகளும் நிறைவேறணுங்கிறதுக்கு தான் அதனுடைய வாக்கியம். அந்த குறைகள் வந்து நிறைவேற்றுறதுக்கு நம்மிடம் நாம என்ன செய்யணும்னா ஆசைகளை குறைக்கணும். குறைக்கும் போது நமக்கு அந்த நிம்மதி வந்து கிடைக்கும். ஏன்னா மனம் சரியா இருந்தாதான் உடலும் சரியா இருக்கும், உடல் சரியா இருந்தாதான் மனமும் சரியா இருக்கும். இரண்டும் சரியா இருந்தாதான் அவங்க ஆரோக்கியமான மனிதனாக வாழ முடியும். அதனால வந்து மனத்துக்கு உள்ளது வந்து நம்மளுடைய ஆசைகள் குறைக்கணும். எல்லா விதத்திலும் குடும்பங்கும் போது சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதை எப்படி கையாளுங்கிறது அம்மா கிட்ட கூட நம்ம தியானம் பண்ணலாம், இல்ல பிரேயர் பண்ணலாம். பிரேயர் பண்ணும்போது நம்மளுடைய மனம் சாந்தமடையும், நம்மளோட குடும்பமும் வந்து நல்ல குடும்பமாக மாறும். அதனால வந்து நமக்கு வந்து என்னன்னா ஆன்மீகம் தான் முக்கியம். நம்ம நம்ம பங்கரம்மாவே போங்க, நம்ம பாத பூஜையிலே சரி அருள்வாக்கிலையும் பாரு, எவ்வளவு ஒரு கனிவாகவும் ஒரு ஒரு தெளிவாகவும் பேசுவாங்க, ஒரு அன்புமயமா பேசுவாங்க. அதுவே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஏற்படும். நம்ம நிறைய கேட்டிருப்போம் அம்மா பேசுறத. அந்த பேசும்போது அந்த பேசுற ஒவ்வொரு சொல்லுக்கும், ஏன்னு கேட்டீங்கன்னா அம்மாவுடைய சொல்லு வந்து நாக்குல வந்து ஆதிபராசக்தி, அந்த உடம்பே ஆதிபராசக்தி. அதை சொல்லு ஒவ்வொன்றுமே விதியை மாற்றக்கூடிய வல்லமை அம்மாவுக்கு இருக்கு. அதனால வந்து அம்மாள்கிட்ட இப்ப நம்ம குழந்தைய பண்றோம், நம்ம இந்த மாதிரி வாழ்த்தனம் பண்ணுது, சொல் பேச்சு கேட்கல அப்படிங்கிறது அம்மா கிட்ட வந்து நம்ம நம்ம சொல்லணும்னா, அது அருள்வாக்குல நம்ம சொன்னோம்னா, இல்ல பாத பூஜை சொல்லும் போது அம்மா அந்த மேல இருக்கிற விதியை வந்து சரி பண்ணும். சரி பண்ணும்போது அந்த குழந்தையினுடைய விதி மாறும்போது அது ஒழுக்கமுள்ள பிள்ளையாகவும், அது வந்து நல்ல படிக்கிற பிள்ளையாகவும் ஆரோக்கியமான பிள்ளையாகவும் அம்மா வந்து அந்த பிரம்மதேவனுடைய விதியே மாற்றா. ஏன்னா அவள்கிட்ட வந்து சரணாகதி அடையும் போது அவளுடைய பாத பூஜையில அவ சொல்றடைய வாக்கியத்தை நம்ம கேட்கும்போது, நாம என்ன கேட்கும் போது அந்த விதி அந்த இடத்துல மாற்றப்படுகிறது. ஏன்னா ஆதிபராசக்தி வந்து அவர் நிற்குண பிரமம் இல்லையா, அவளே தன்னிச்சையா விதியை மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. மற்ற தெய்வங்களை விட அம்மாவனுடைய விதி மாற்றுறது நிர்குண பிரம்மங்கிறது, அது கண்காணிக்கிற ஒரு உலகத்தை கண்காணிக்கிறவள் ஆதிபராசக்தி. அதுக்கு கீழே வந்து தான் சகுன பிரம்மன் சொல்றது. சகுன பிரம்மங்கிறது என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் அண்டு மறைத்தல்ங்கிற தொழில உள்ளதுதான். அது வந்து சகுன பிரம்மங்கிறது தான் பிரம்மன், விஷ்ணு, விஷ்ணு, சிவன் அண்ட் ருத்ரன் அண்ட் சதாசிவம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதை கண்காணிக்கிறது தான் ஆதிபராசக்தி. அப்ப நாம நேரடியா ஆதிபராசக்திட்டே நிக்கிறோம் இல்லையா, அப்ப டைரக்டா விதியை மாத்துது. நம்மளுடைய குழந்தைகளை சொல்லி நம்ம அம்மாவுடைய
அம்மாவுடைய நம்ம அங்க நம்மளுடைய பூஜை ரூம்லயே போய் அம்மாவோட வந்து நம்ம ப்ரேயர் பண்ணாவோ, இல்லை நம்ம அம்மா குருவிட்ட போய் நம்ம இந்த மாதிரி இது குழந்தைகளுக்கு இல்லை குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாவோ, அந்த குழந்தை திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ வந்து நம்ம பேசுறது அனைத்தும் காதுகளால் கேட்கிறாள், நம்மளை கவனிக்கிறாள். அவ ஏன்னா எல்லாத்தையுமே சிவன் பிரம்மா விஷ்ணு கவனிக்கிறத விட உலக மக்களையும் அவள்தான் கவனிக்கிறா. அதனால கவனித்து அவ வந்து எல்லாருக்கும் நம்ம அவள்கிட்ட சரணாகதி அடையும் போது அவள் நம்மளை வந்து நம்மளுடைய விதியை மாத்துறா. ஏன்னா ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களை வந்து ஒரு ஆசிரியரை கண்டிக்கலாம், ஆனா வெளியில் உள்ள பிள்ளைங்களை வந்து ஆசிரியர் கண்டிக்க முடியாது. நாம வந்து அம்மாவுடைய பக்தருங்கிறதுனால அவளை நம்மளுடைய வினையை கழிக்கிறா, நம்மளுடைய கண்டிக்கிறா, நம்மளை திருத்துறா. அதே மாதிரி வெளியுள்ள குழந்தைகளோ இல்லை வெளியுள்ள அவளுடைய குழந்தைகள் எல்லாமே அதை விதிப்படி விட்டுறா. அதான் அவளுடைய சரணாகதி அடையும் போது தன்னுடைய விதியை மாற்றக்கூடிய வல்லமை ஆதிபராசக்திக்கு உண்டு. நாம எல்லாரும் ஆதிபராசக்தி குழந்தைகள் இருக்கிறது பெருமைப்படுகிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நாம முழு சரணாகதி அடைஞ்சிருக்கோம் அவங்கள்ட்ட. அதனால வந்து நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் வந்தாலும் அவளே பொறுப்பாக எடுத்துக்கிறா. அதனால வந்து ரொம்பவும் நம்மளை வந்து தவிக்க விட்டுற மாட்டா. அந்த நேர காலங்கள் வரும்போது கஷ்டங்கள் தெரியும், அப்புறம் பிறகு பார்த்தா அந்த அந்த கஷ்டம் வந்து சரியாகும். அதனால குழந்தை படிக்கல அப்படிங்கறத விட அந்த குழந்தைக்கு வந்து ஆன்மீகத்தை ஊட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அம்மாளுடைய இது. ஆன்மீகத்தை எப்படி ஊட்டணும்னா அன்பு மயம்தான். அன்புங்கிறது கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கொண்டுட்டா அது ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்கலாம், அதுவே 10 ஐஸ்கிரீம் கேட்டா அந்த தாய் வந்து வாங்கி கொடுக்க முடியாது இல்லையா? அதே போலதான் நம்மளுடைய தேவைகள் ஆதிபராசக்திகிட்ட நம்மளுடைய நியாயமான கோரிக்கை கேட்கணும். நியாயமில்லாத கோரிக்கைகள் நிறைய கேட்டோம்னா அவளுக்கு என்னன்னு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். இதை கொடுத்தா அது இந்த குழந்தை நல்லா இருக்கும், இதை கொடுக்காம இருந்தா இந்த குழந்தை நல்லா இருக்கும். ஒரு இது வேண்டுதல் வைக்கும்போது அது கிடைக்காம இருந்தா இந்த குழந்தை நல்லா இருக்குன்னு அம்மா நினைச்சிட்டானா அது நீங்க என்னதான் நீங்க வேண்டுதல் பண்ணாலும் அது கிடைக்காது. அந்த மாதிரிதான் வந்து நாம வந்து இப்போ நம்மளுடைய வேண்டுதல்ங்கிறது நியாயமானதா இருந்தா அம்மா கொடுப்பா, நியாயமில்லாத இருந்தா அது கிடைக்காத இருக்கிறதே அந்த குழந்தைக்கு நல்லது அப்படிங்கிறது அம்மாளுடைய நினைப்பு. அவளுடைய கருத்துக்கள் வந்து நம்ம ஆராய முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனதுக்கும் அறிவுக்கும் எட்டாதவள் ஆதிபராசக்தி. நம்மளை வந்து அவளை ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவ வந்து ஆணிவேர் இல்லாமையே வந்து மரத்தை வளர்க்கக்கூடியவள் இல்லையா? அதனால வந்து நாம் கதவை தட்டுவோம், உள்ளே இருப்பவள் கதவை திறக்கும். அவன் நம்மளுடைய அவ என்ன சொல்றான், உன்னுடைய ஆன்மாங்கிற கதவை திற, நான் உனக்கு அருளை கொடுக்கிறேன் என்கிறாள். அவ வந்து நம்மளுடைய பங்காரம்மா வந்து எப்படின்னா சலிக்காத மனமும் யாரையும் துன்புறுத்தாத செயலும் கனிவான இதயமும் கொண்ட பங்காரம்மா. அதனுடைய அருள்வாக்குல நீங்க கேட்கும்போது அந்த கனிவான வார்த்தைகள் நமக்கு மனதுல அப்படியே ஆன்மாவுல பதியும், நம்மளுடைய வாழ்க்கையே அப்படியே மாறும். அவள் சொல்ற ஒவ்வொரு வாக்குக்கும் ஆதிபராசக்தி அந்த வாக்குல இருக்கிறா. நல்லா இருப்பேன்னு ஒரே வரியில சொன்னா போதும், உடனே நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேன்சர் பேஷண்ட் சாதாரணமா கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அது கேன்சல் ஆகுது, திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது ரிசல்ட் பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் ஆயிடுது. அதனால அவளுடைய குழந்தையா நாம இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றியோ எதுவும் கவலை வேண்டாம். ஆனா குழந்தைகள் ஆன்மீகத்தில் முழுமையான ஈடுபாடு இருக்கணும். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கல்ச்சர் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அம்மாவுடைய என்ன கொள்கையா இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாம் வாழணும். நிறைய பேர் செல்போன்ல டிவில வந்து தவறான ஒரு இதெல்லாம் அதுக்கு நிகழ்வுலாம் வருது. அதை நம்ம அவாய்ட் பண்ண சொல்லி அம்மாவே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நீக்கிடணும். அதை நம்ம வந்து கைக்கொள்ள முடியாது. அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு அதிகமா இப்ப செல்லம் கொடுத்து அதுக்கு செல்போனை கொடுக்கறது அதுவும் தவறான ஒரு நிகழ்வு தான். அதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அதுக்கு செல்போன் கையில வச்சுக்கலாம். அதனுடைய மெச்சூரிட்டி இல்லாத டைம்ல நம்ம கொடுக்கும்போது அது தவறான வழியில சிந்தனைகளை ஊட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த செல்போன்ல. அதனால அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க. படிப்புல கவனம் செலுத்துங்க. அது பக்கத்திலே வந்து கொஞ்சம் கவனிக்கணும். நாம குழந்தைகள் தானே நம்ம கவனிக்காம இருக்க முடியாது. ஒழுங்கா படிக்கிறாங்களா அப்படிங்கிறத நாமளும் கவனத்துல இருக்கணும். அது நல்லா படிக்குதாங்கிற கவனத்துல பார்க்கணும். நம்ம அதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கணும். அப்பதான் வந்து அதுக்கு வந்து அந்த சில இது மனப்படமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம ஆரோக்கியமான உணவு சத்தான உணவு கொடுத்தாதான் நம்ம அது சரியா இருக்கும். அதனால இடையில பாவக்காய் சுண்டக்காய் கோவைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம், அது உணவுக்கு நல்லது. அதே மாதிரி தானிய வகையில பருப்பு வகையெல்லாம் அடிக்கடி சேர்க்கணும். அதனால ஒவ்வொரு குழந்தைக்கும் நெய் விட்டு பசு நெய் விட்டு நம்ம கொடுத்து வளர்க்கணும். அப்பதான் வந்து அறிவு விருத்தி ஆகும். அதனால நோய் நொடிகள் வரும்போது முடிந்த அளவு நம்ம அம்மா சொன்ன மருந்து மூலிகை மருந்தையும் நம்ம கொடுத்து பழகப்படுத்தினோம். அலோபதி மருந்து சில நேரங்களில் சைட் அவுட் பண்ணோம், அதை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ரொம்ப அருமையா நீங்க விளக்கி சொன்னீங்க சக்தி. ஆனா எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் துரித உணவுகள் வாங்குறதுனால இவ்வளவு ஆபத்து. ஏன்னா ஒருத்தவங்க அது வெளியில இருந்து தான் நம்ம வாங்குறோம், அவங்களுடைய கையில இருந்து எடுத்து வைக்கும் போது அவங்களோட எண்ணங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே அதை வாங்கி சாப்பிடுற அவங்களையும் சேரும் அப்படின்றது எனக்கு இதுதான் சக்தி. நீங்க எனக்கு விளக்கு எல்லாருக்குமே விளக்கி சொன்னீங்க.
ஆமா ரொம்ப சக்தி. நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாமா சக்தி? சொல்லுங்க சக்தி. இப்ப இருமுடி விரதம் இருந்துட்டு எல்லாருமே மருவத்தூருக்கு வர தயாராயிட்டு இருப்பாங்க. ஆமா சக்தி. தயாராயிட்டு ஆமா அவங்க விரதம் இருப்பதனால நம்மளோட இருமுடி விரதம்ன்றது இருந்தே ஆகணும் கண்டிப்பா. அப்படி விரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு நன்மை உண்டா சக்தி? அதோட குழந்தைகளும் விரதம் இருக்கலாமா? இல்ல அது அவங்களுக்கும் நன்மையா இருக்குமா அப்படின்றது எப்படி சக்தி? அவங்க அவங்க விரதம் எடுக்கலாம், அந்த குழந்தைங்களுக்கு எப்படி விரதம் எடுக்க வைக்கலாம், இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இல்ல, அவங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளுடைய உடல்நிலையை பொறுத்து அதை சொல்லணும் சக்தி. ஏன்னா சில குழந்தைகள் வந்து பசி தாங்காது. சில குழந்தைகள் பசி தாங்காது, சில சாப்பிடணும்னு நினைக்கும். அதுக்கு நம்ம உணவு கொடுத்துருக்கணும். அது நம்ம இது பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து அம்பாள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான். நமக்கு 5 நாள் தான் அவ ரிலாக்ஸ் பண்ணியிருக்கா பாருங்க, ரிலாக்ஸேஷன் நமக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்கா. அப்ப இது வந்து தாய் குணம் தானே. அதனால வந்து அவங்களுக்கு பசி எடுத்து குழந்தைகள் பசிக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு உணவு கொடுத்துடலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. அதனால அவங்களுக்கு விரதம் இருக்கிற குழந்தைங்க என்னால இருக்க முடியும்னு சொல்லிடுச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்துடலாம். இல்ல என்னால இருக்க முடியல பசிக்குதுன்னு சொல்ற குழந்தைகளுக்கு நீங்க உணவு கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனா நாம கண்டிப்பா விரதம் தான் வரும். அதே சமயத்துல ஏஜ் அதிகமானவங்க 60 வயசுக்கு மேல இருக்கவங்க, பசி தாங்காதவங்க, இல்ல வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க, பிரஷர் உள்ளவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் உணவு சாப்பிடணும் கண்டிப்பா இருந்தா அவங்க சாப்பிடணும். கண்டிப்பா சக்தி, இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா குழந்தைங்கும் போது அவங்கள வந்து கண்டிப்பா இந்த விரதம் இருந்துதான் ஆகணும், இதை நீ பண்ணிதான் ஆகணும், நம்ம கம்பல் பண்ணி அம்மாவோட அம்மா வந்து யாருமே, தாய் வந்து யாருமே கண்டிஷன் பண்றதே கிடையாது. அம்மா அவ எப்படி வந்தாலும் எந்த முறையில வந்தாலும் அவ அருள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நாம வந்து அவ வந்து எண்ணத்தை தான் பாக்குறா சக்தி, செயலை கூட பாக்குறது இல்லை. எண்ணங்கள் சரியா இருக்கான்னு பாக்குறா. கண்டிப்பா விரதம் வந்து அம்மா வந்து உடலுக்குன்றதை விட மனசுக்கு தான் அம்மா விரதம் மனசுக்கு விரதத்தை வைப்பாங்க அப்படின்றத அம்மா எதிர்பார்க்கறாங்க இல்லையா? ஆமா. எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ஆரோக்கியமான நல்ல உணவுகளும், நல்ல இந்த புரோட்டா அசைவ சாப்பிட்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன அவங்க உடம்பு பல்கியா இருப்பாங்க, நல்ல வாலிப வயசா இருப்பாங்க. ஒரு சின்ன சொல்ல பாத்தீங்கன்னா கேட்க அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுல பெரிய கோபம் வந்து அது பெரிய கலவரத்துல போய் முடிஞ்சிடும். அந்த உணவு சாப்பிடறதுனாலதான் அந்த மாதிரி ஆணவமா வந்துடும் அவங்களுக்கு. காரணம் வந்து இப்ப நீங்க எதுக்கு நம்ம பாஸ்டிங் இருக்கிறோம்னா, பாஸ்டிங் இருக்கும்போது ஐம்புலங்களும் அடங்கும். ஐம்புலங்களும் அடங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அந்த செயல்பாடுகள் எல்லாமே குறைஞ்சிடும். செயல்பாடுகள் குறைஞ்சிட்ட உடனே அந்த நல்ல எண்ணங்கள் ஏற்படும். கண்டிப்பா இது ரொம்ப அருமையா இருக்கு. குழந்தைகள் வந்து விரதம் தான் இருந்தாங்கன்னு கண்டிப்பா கிடையாது சக்தி. அம்மா அதெல்லாம் கோபிச்சுக்க மாட்டா. பட் இருக்கிற குழந்தைகள் இருக்கட்டும், இல்லாத முடியாத குழந்தைங்களுக்கு நீங்க உணவு கொடுத்து அழைச்சிட்டு வர. கண்டிப்பா சக்தி, கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொன்னது எல்லா பெத்தவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கும்னு நம்ம நினைப்போம், நம்புவோம் கண்டிப்பா. இப்போ உணவு பழக்க வழக்கத்தை தவிர குழந்தைங்களோட உடல் நலத்துக்கு பெற்றவங்க என்னெல்லாம் வேற என்ன விஷயத்தை எல்லாம் கடைபிடிக்கணும் சக்தி? அவங்களுக்கு வந்து யோகாசனம் சொல்லி தரலாம், பிராணாயாமம் சொல்லி தரலாம், இதை நம்ம கொடுக்கலாம். உடற்பயிற்சி அப்படின்னு சொல்றது, உடற்பயிற்சிங்கிறது நம்ம வெளியில் உள்ள உறுப்புகளுக்கு தான் பயன்படும். பிராணாயாமம் வந்து உள் உறுப்புங்கிறது நுரையீரல், கல்லீரல், கிட்னி சம்பந்தமானது. இந்த மாதிரி உள் உறுப்புகள் வந்து பலமடையும் யோகாசனம் செய்யும் போது. அது பிராணாயாமம் செய்வாங்க இல்லையா, அது பிராணாயாமம் வந்து மூச்சு வந்து இடகலை பக்கம் இழுத்து நிறுத்தி பிங்களை பக்கம் வெளியில விடுறத வந்து ஒரு பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. அந்த பிராணாயாமம் செய்யும் போது உள் உறுப்புகள் அனைத்தும் நமக்கு வந்து பலம் வரும். அதாவது பிரெயின் முதற்கொண்டு எல்லாமே நமக்கு வந்து பலமா இருக்கும் பிராணாயாமம் செய்யறது. அதனால வந்து இப்போ உடற்பயிற்சிங்கிறது வெளி உறுப்புகள்னா நம்மளுடைய கை கால் உடம்பு எல்லாமே நல்ல சக்தி உள்ளதா இருக்கும் நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது. ஆனா பிராணாயாமம் செய்யும் போது, யோகாசனம் செய்யும் போது உள் உறுப்புகள் பலமாகும். உள் உறுப்புகள் வந்து நம்ம கல்லீரல் பலமாகும், நுரையீரல் பலமாகும். பிராணாயாமம் இருக்கும்போது நுரையீரலுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி. அது பிராணாயாமம்னா இடகலை வழியா மூச்சு இழுத்து அது பிங்கள வழியா வெளியில இடுறது, அப்புறம் பிங்கள வழியா மூச்சு இழுத்து இடகலை வழியா வெளியிடுறது. அதை வந்து நாடின்னு சொல்லுவாங்க, இடகலை. அது வந்து பிராணாயாமம், ஒரு பிராணாயாமம். அதாவது 20 தடவை ஒரு நாளைக்கு செய்யணும்னு சொல்லுவாங்க பிராணாயாமம். அந்த பிராணாயாமம் செய்யும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதே சமயத்துல நம்ம சாப்பிட்ட உடனே படுத்துடக்கூடாது, கொஞ்சம் நடந்து அப்புறம் திரும்ப படுக்கணும். அப்போது ஒரு ஆரோக்கியமா இருக்கும். அதனால நம்ம உடலுக்கு வந்து இப்ப பசின்னு எடுத்தாதான் நீங்க சாப்பிடணும், அப்பதான் நமக்கு எந்த நோயும் வராது சக்தி. நீங்க சொல்ற மாதிரி துரித உணவுகளை சாப்பிட்டுட்டு இடையில பசிக்க அந்த டைம் மாறி போறதுனால அடுத்து அவங்களுக்கு வந்து அந்த பசியோட நேரம் இல்லாம அந்த நேரம் கடந்து பசிக்கிறது, இதெல்லாம் கூட அவங்க எண்ணங்களோட மாற்றங்களுக்கு முக்கியமான காரணமா இருக்கும் இதெல்லாம்.
இல்ல அந்த இடத்துல வந்து அவங்க இப்போ சத்தியமா இப்ப அது வந்து இடையில இப்ப வந்து 8 மணிக்கு டிஃபன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 மணி 11 மணிக்கு ஏதாவது கேட்டாலும் ஒரு லிக்விடா பால் சாப்பிடலாம், ஜூஸ் கொடுத்துடலாம். பட் அந்த சமயத்துல சமோசா, வடை அந்த மாதிரி மிடில்ல ஏதாவது ஒரு உணவுகள் கொடுக்கும்போது அந்த 1 மணி லஞ்ச் டைம் போது அவங்களுக்கு பசி இல்லாம போயிடும். அப்ப சரியான முறையில அவங்க சாப்பிட உணவு எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அது பலகீனமா தெரியும் நமக்கு. அதனால இடையில கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி விடணும் அவங்கள. பசி எடுத்த பிறகு அவங்க திருப்தியா சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பசி இல்லாம சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியமா தெரியாது, ஆரோக்கியமா இருக்க முடியாது. அது கான்ஸ்டிபேஷன் வரும், இல்ல உடல் நமக்கு செரிமான கோளாறு ஏற்படலாம் பசி இல்லாம சாப்பிடுறதுனால. அதனால பசி எடுத்து சாப்பிடுறது எல்லாருக்குமே நல்லது. ரொம்ப நன்றி சக்தி, ரொம்ப நன்றி. இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆர்வமா இருக்கும் சக்தி. நீங்க அம்மாவோட பக்தரா, அந்த காலத்துல இருந்து அம்மாவோட பக்தரா இருக்கிறீங்க, தொண்டராவும் இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத விஷயம்னு ஏதாவது சூழ்நிலை வந்திருக்குதா சக்தி? அப்படி அம்மா இப்ப அற்புதம் ஏதாவது நடந்திருக்கும், அதை பத்தி எங்க கிட்ட சொல்றீங்களா? ஆமா சார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா சக்தி, இப்போ வந்து நான் வந்து ஆரம்பத்துல வந்து ஐயப்பனுடைய பக்தனா தான் இருந்தேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க அம்மா பக்தரா இருந்தாங்க, என் பையனும் அம்மா பக்தரா இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து நீங்க அம்மா கிட்டையும் வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப 2 வருஷம் அது கேப் ஆயிடுச்சு, வர முடியல. அதுக்கப்புறம் அம்மா ஐயப்பனுடைய மாலையோடயே நான் அம்மா கிட்ட போயிருந்தேன். அப்ப அம்மா கிட்ட போயிருக்கும்போது அம்மா கேட்டாங்க, இது வந்து மாலை போட்டிருக்கே, இது வந்து 5 முகமா 6 முகமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சரியான பதில நான் சொல்ல முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 முகம்ங்கிறது சிவன், 6 முகங்கிறது முருகன். அதனுடைய உத்தராட்சம் வந்து நமக்கு வந்து 6 முகமா 5 முகங்கிறது நான் எண்ணி பார்க்கல. அதனால வந்து எனக்கு அப்படியே பதில் சொல்லாம இருந்தேன். அதெல்லாம் தூக்கி எறிடா, அம்மா டாலரை கழுத்துல போடுறா, அம்மாவை நினைச்சுக்கடா, உனக்கு எல்லாம் நடக்கண்டான்னு அருள்வாக்குல சொன்னாங்க. அதன்படி நான் ஐயப்பன் கோயில் போறதை நிறுத்திக்கிட்டு அம்மா கிட்ட வந்து தொடர்ந்து நான் வந்துகிட்டு இருக்கும்போது, அப்போ நான் ஒரு சித்த மருத்துவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நமக்கு நிறைய கேஸ் வருது இல்லையா? கேஸ் வரும்போது சில கேஸ் முடியாத சில கேஸ் வரும். அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சக்தி வந்து நமக்கு எஸ்ஆர் நகர்ல தான் அங்க சிதம்பரத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் குழந்தை கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து என்கிட்ட வந்து அங்க பாப்பா குடும்பத்துல வந்து பிரச்சனை இருக்கு, குழந்தை இல்லைங்கிறதுனால அங்க ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்குங்க, உங்களுடைய சித்த மருத்துவத்துல ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லி அவங்க அழுகாத குறையா கேட்டாங்க. நான் சில மருந்துகளை சித்த மருத்துவத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா கிட்ட நீங்க போங்க, எதுக்கு பாத பூஜை பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் கிளம்புறேன், நாங்களும் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த நாளே அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க. அம்மா கிட்ட போன உடனே அம்மா இவங்க சொல்லங்காட்டியுமே அம்மா முந்திக்கிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உங்க குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, அது சம்பந்தமா நீ வந்திருக்கீங்க, உன்னுடைய குழந்தைக்கு ஆண் குழந்தை உண்டுன்னு சொல்லு. இப்போ இங்க வந்து அன்னதான கூடத்துல ஒரு மூட்டை அரிசியும் ஒரு மூட்டை வெல்லமும் வாங்கி கொடுத்துட்டு நீ போ, பயம் இல்லாம போ, அந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாங்க. அதே மாதிரி 4 மாதம் கழிச்சு அந்த அந்த அம்மாவுக்கு கன்சீவ் ஆனாங்க. அப்புறம் டெலிவரி ஆனது, ஆண் குழந்தை தான் பிறந்தது. அது சக்திதாசன் பேர் வச்சிருக்காங்க. அது வந்து காரணம் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல அவங்க செக் பண்ணும்போது யூட்ரஸ் வந்து சரியான முறையில வளர்ச்சி இல்லை, அதனால இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன பிறகுதான் அந்த குடும்பத்திலேயே பிரச்சனை உருவானது. டாக்டர் அதை ஓப்பனா சொல்லிட்டாரு, உங்களுக்கு உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த குடும்பத்துல பிரச்சனை அதிகமானது. ஆனா அம்மா வந்து மிராக்கல்ல அதை மாத்தி அந்த யூட்ரஸ் வந்து நார்மல் ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்புறம் குழந்தையும் பிறந்து ஆண் குழந்தை சக்திதாசன் பேர் வச்சிருக்காங்க. இது என்னிட்ட இருந்து வந்த பேஷண்ட்டுடைய ஒரு இது மிராக்கள் நடந்த ஒரு சம்பவம். ஹார்ட்ல வந்து 3 அடைப்பு இருந்தது. பட் அவங்க வந்து நெஞ்சு வலி அதிகமானதுனால திரும்ப சித்த மருத்துவத்துக்காக என்கிட்ட வந்தாங்க. சித்த மருத்துவத்தில் நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இது மாதிரி நெஞ்சு வலி சார் 3 அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் சில மருந்துலாம் சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அம்மாவை போய் பாருங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க அம்மாவை போய் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அவங்க அம்மா உள்ள நுழைஞ்சோடனே உங்களுக்கு 3 அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு சில மருந்துகள்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எனக்கு அந்த மருந்து சொல்லல. பட் அது மூலிகை மருந்து தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மாசம் சாப்பிட சொல்லியிருக்காங்க அம்மா. அந்த மருந்தை 6 மாசம் சாப்பிட்ட உடனே அவங்களுடைய 6 மாசம் சாப்பிட்டு வந்து இதுக்குன்னு திரும்ப வரும்போது அவங்களுக்கு அந்த நெஞ்சு எத்தின போது அந்த அடைப்பு வந்து இல்லை. அதை வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி சார் அவங்க போனதுல இருந்து எனக்கு அடைப்பு இல்லை, நெஞ்சுக்குள்ளையும் கிடையாது, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவங்க வந்து மேடமே சொல்லிட்டாங்க, டாக்டர் அம்மாவே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த லட்சுமி அம்மாங்கிறவங்க என்கிட்ட சொன்னாங்க. இது வந்து சர்ஜரி இல்லாம அம்மாவால் மூலிகை மருந்தால் சரி, அவங்க அம்மா சொன்னது சரியான.
கண்டிப்பா எத்தனையோ பேர் எனக்கே தெரியும். இந்த தெரிஞ்சு சக்தி நிறைய பேரை அம்மா வந்து சர்ஜரி இல்லாமலே காப்பாத்திருக்காங்க. ஆமா. அம்மா அதே வந்து மாதிரி இன்னொரு சக்தி தீகா கட்சிக்காரர் அவர் டிரைவர், அந்த சிதம்பரம் டு சென்னை பஸ் டிரைவரா இருக்காரு. அவருக்கு வந்து 3 அடைப்பு ஹார்ட்ல. அவருக்கு நெஞ்சு வலி தாங்க முடியாம வலி வந்த உடனே என்ன செஞ்சிருக்காங்க, அந்த டாக்டர் அம்மா என்ன செஞ்சா, ரெஃபர் டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க வந்து நான் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து அழுதுகிட்டே என்கிட்ட வந்தாரு. அவங்களும் அவங்க மனைவியும் வந்தாங்க என்கிட்ட. அழுத உடனே நான் சில மருந்துகளை கொடுத்து அம்மாவை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நான் திராவிட கட்சியில இருக்கேன், தீகாவுல இருக்கேன், நான் சாமி கும்பிடுறதில்ல அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நீங்க சாமி கும்பிட வேண்டாங்க, நீங்க குருவை போய் பாருங்க, அவர் பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாம் சரியாயிடும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உயிர், அதுக்கப்புறம் தானே கட்சி, அதனால நீங்க வந்து உயிர் இருக்கணும்னு முதல்ல பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் அனுப்புனேன். உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, உடனே ஒரு அடுத்த நாளே கிளம்பிட்டாரு. அவரும் அவர் மனைவியும் கிளம்பிட்டாங்க. போயிட்டு அந்த டாக்டர் கொடுத்த அந்த டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அவங்க போய் காட்டிருக்காங்க. காட்டணும், இது எதுக்கு என் கையில கொடுக்குற அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல சார் இது நான் 3 அடைப்பு எனக்கு ஹார்ட்ல இருக்குன்னு சொல்லி, ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நானும் கோயிலுக்கு வந்த பழக்கம் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு அவர்கிட்ட அம்மாட்ட சொன்ன உடனே அம்மா சிரிச்சுக்கிட்டு, ஒரு சித்தா டாக்டர் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு, அதனாலதான் இங்க வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் வந்து காலில் விழுந்தாரு. அம்மா விழுந்த உடனே, உனக்கு ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மா சொன்னது, அவ சொன்னது பொய், நான் சொல்றது உண்மைன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மருந்துலாம் நீ எதையுமே சாப்பிடாதுன்னு சொன்ன உடனே, நம்மளா இருந்தா அது அந்த மெடிசன் எல்லாம் தூக்கி போடுமான்னு தெரியாது. ஆனா அவர் அந்த இடத்துல தூக்கி வெளியில போட்டார் அந்த மெடிசன் எல்லாம். போட்டுட்டு உடனே பஸ் ஏறி நேரம் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 1 மந்த் கழிச்சு அவருக்கு ஃபீவர் வந்தது. ஃபீவர் வந்தோடனே நம்ம அந்த ஹார்ட்டுக்குள்ள மெடிசன் எல்லாம் சாப்பிடல, அதனால சாப்பிடாம இருக்கிறதுனால நமக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சோன்னு ஒரு பயத்துல திரும்ப வந்து டாக்டர் செக் பண்ணியிருக்காரு. செக் பண்ணும்போது அந்த ஹார்ட்ல பிளாக்கே இல்லை, ஒரு நார்மல் ஃபீவர் தான். அதுக்குள்ள இன்ஜெக்ஷன் மாத்திரை போட்டு சரியானுச்சு. அது ஒரு ஆச்சரியமா சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் பையனுக்கு மேரேஜ் ஆகாம இருந்தது, அவரு பேங்க்ல ஒர்க் பண்றாரு. அதையும் நீங்க அம்மா கிட்ட போனீங்கன்னா நல்ல இடத்துல உனக்கு பொண்ணு அமைச்சு கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அம்மா கிட்ட போனாங்க, என்னுடைய பக்தன் வீட்டுல உனக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லி அந்த பக்தன் வீட்டுல இருக்கிற பக்தியா இருக்கிற வீட்டுல இருந்து அவருக்கு பொண்ணு கொடுத்து, அவருக்கு அந்த பையன் நல்லா இருக்காப்ல. அதனால ஒவ்வொன்றும் அம்மா செய்யற புதுவிதமான வித்தைகள், விஷயங்கள், சித்தாடல்கள் எல்லாமே இருக்கு. நான் நிறைய கேஸ் அங்க அம்மா கிட்ட அனுப்பியிருக்கேன், இதுவரையிலும் எதுவுமே ஃபெயிலர் ஆனது கிடையாது. அம்மா எனக்காக செய்யும் போது, அந்த பேஷண்ட் என்கிட்ட வந்து சொல்லும் போது அது ஒரு ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சேவை செய்யற ஒரு இதுல இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து அம்மா இதுவரையிலும் நம்ம நல்லா வச்சிருக்காங்க. நம்ம வந்து எப்படின்னா, நம்ம கொடுப்பதை முதன்மைப்படுத்தி வாழும்போது நமக்கு எல்லாமே நல்லா அமையும். பெறுவது 2வது இடமா இருந்தாலும் கொடுப்பது முதலிடமா இருக்கணும், அது சேவையா தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அம்மா கிட்ட நம்ம கட்டளை. நான் அதன்படிதான் செஞ்சுட்டு இருந்தேன். நலமாவும் இருக்கிறேன் சக்தி அம்மா. ரொம்ப அற்புதமா அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சக்தி. அர்ஜுனன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. ஓகே. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. பங்கார அம்மா கிட்ஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்கிற எல்லா கிட்ஸும் கண்டிப்பா பெத்தவங்களும் டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி இனிமே ஃபாலோ பண்ணி அம்மாவோட அருளோட நம்ம எல்லாரும் நல்லா வாழ்வோமா சக்திகளே. பங்கார அம்மா கிட்ஸ் சேனல்ல கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்கவே மறக்காதீங்க. நம்ம அம்மாவுடைய இருமுடி மாலை அணியறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாரும் தொண்டுக்கும் ரெடி ஆயிட்டீங்களா சக்திகளே? உங்க எல்லாருக்காகவும் அம்மா ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா வாங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. அனைவருக்கும் நன்றி சக்தி.